வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இங்கே 1 கப் உளுந்தம்பருப்பும் அதே அளவு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சிலர் வந்து துவரம்பருப்பு சேர்த்து அரைப்பாங்க. அப்படி உங்களுக்கு துவரம்பருப்பு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு 1/2 கப்பும் துவரம்பருப்பு 1/2 கப்பும் எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப் உளுந்தம்பருப்பு 1 கப் கடலைப்பருப்புக்கு நான் இது மாதிரி 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம இட்லி பொடியில் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையை நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நிழலில் வந்து உணர்த்தியிருக்கேன். நீங்கள் நல்லா காய வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ப வரமிளகா எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வந்து நம்ம இது மாதிரி ஒரு உரலில் வச்சு நச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம். நான் வந்து எப்போவும் ரெண்டையும் சேர்த்து தான் வறுப்பேன். நம்ம சீக்கிரம் வறுத்துலாம், டைம் கொஞ்சம் சேவ் ஆகுங்கிறதுனால. இது மாதிரி கலர் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க, கலர் மட்டும் நல்லா பொன்னிறமாக வரணும். இது மாதிரி வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். அது மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கிறேன். இதுக்கப்புறம் அதே கடாயிலையே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாயை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த வரமிளகா வந்து நமக்கு நல்ல கலராகவும் இருக்கும், ஓரளவு காரமாகவும் இருக்கும். நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகா எடுத்திங்கன்னா அது காரம் அதிகமாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும். அப்போ அது வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி வறுத்துட்டு அதே கடாயிலையே மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை வந்து இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம பூண்டு சேர்க்குறதுனால பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பொன்னிறமாக தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பூண்டு. அதனால் நம்ம பொடியில் சேர்க்கும்போது கெட்டு போகாது பொடி. இப்போ இதே எண்ணெயிலேயே நான் வந்து கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலையிலையும் நமக்கு ஈரப்பதம் இருக்காது. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு. அதனால் பொடியில் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது மாதிரியே கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் ஒரு டிஷ்யூவில் போட்டிருக்கேன் கருவேப்பிலையை. இப்போ எல்லாமே ஆற வச்சிடலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு சூடாக இருக்கும்போதே அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகா, அப்புறம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையை போட்டு அதையும் ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் வந்து இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தா பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பூண்டுலாம் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த இட்லி பொடி வந்து நல்ல மணமாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கருவேப்பிலை சேர்க்குறதுனால அது வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியெலாம் கொட்டுறது இருந்தால் கம்மியாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை விடவும் இன்னும் கொஞ்சம் அரையணும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன்.
ரொம்பவே பார்க்கவே கலரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற பொடிலாம் வந்து கலர் ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இது வந்து நேச்சுரலாகவே நல்ல கலரில் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதை விடவும் பெஸ்ட்டாக கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து அதிகமாக கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க. இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து தோசையோடு சேர்த்து இந்த பொடி வச்சு சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் இதில் கடலைப்பருப்பு வந்து 1 கப் எடுக்காமல் துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு பாதியமாக எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி ஒரு சிலர் வந்து அரிசி வந்து கொஞ்சம் வறுத்து சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் வந்து அது மாதிரி பண்ணுறதில்ல, இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த தோசையோட பொடி வச்சு சாப்பிட்றலாம். தோசைக்கு இட்லிக்கு ரெண்டுக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.